வணக்கம் சொந்தங்களே, வணக்கம். நான் குமார் பேசுகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் கிரிவலம் சுற்ற போகிறேன். உங்களையும் என்னோட கூட்டிகிட்டு போயிட்டு கிரிவலம் சுற்றுறதுக்கு நான் அவளோட காத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாமா? வாங்க போகலாம். செஞ்சி தாண்டிட்டோம். இப்போ செஞ்சியை தாண்டி திருவண்ணாமலைக்கு போகிற பாதை நம்ம வடது கை இடது கை இரண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் தான். நம்ம அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட வழி காட்டி வழி ஓட்டி ராஜா அவரோட போய்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மெயின் கோபுரம் தான். ஆனால் அந்த கோபுரம் மறைச்சிக்கிட்டு இருக்குல்ல. கிரிவலம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மலை கட்டி ஓகே, இங்கே தான் மலை ஸ்டார்ட்டு. ஆமாம், இது மலை. இங்கே தான் வெள்ளித்தேர் இருக்குது. மலையோட கோவிலோட வெள்ளித்தேர் இதுதான் வெள்ளித்தேர் பிளேஸ். ஓகேண்ணே. இதோ கோபுரம். இதான் மெயின் கோபுரம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதுதான் ராஜகோபுரம். இது அண்ணாமலை மெயின் என்ற ராஜகோபுரம் அதை போட்டுருக்காங்க. அதை போட்டுருக்கோம் ராஜ். ஆமாம், ராஜகோபுரம் போட்டிருக்கேன். இங்கே இருந்தால் கிரிவலம் ஹெல்த் செட் எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேண்ணே. இப்படி வரோம். இதான் பெரிய மகாராதம். ஓ, இதானே? இது மகாராதம். அம்மன் தேர், முருகர் தேர், விநாயகர் தேர். இது பேர் என்ன? மகாராதம். ஆமாம், மகாராதம். ஓகே, இது வெள்ளி. அது வெள்ளி. இது அம்மன் தேர். இது அம்மன் தேர். அது முருகர் தேர். விநாயகர் தேர். இது விநாயகர் தேர். அவங்க வேற பண்ணிக்கிறாங்க. அது ஓ, இவ்வளோ தேர் இருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் தீபயாத்திரை மலை. நம்ம மலை தீபயாத்திரை மலை. இதுதான். இது எப்போ தீபம் ஏற்றுவாங்க? டிசம்பர் மாதம் ஏற்றுவாங்கண்ணா. டிசம்பர் 12வது மாதத்தில். ஓகேண்ணா. 10 நாள் திருவிழா நடக்கும் மொத்தம். அப்போ தான் 6 நாள் திருவிழா இது மகாரதம். 5ஆம் நாள் திருவிழா இது வெள்ளி ரதம். 7ஆம் நாள் திருவிழா அம்மன் ரதம். இது முதல் தேர் 2வது தேர் காம உற்சவம், ரிஷப வாகனம், சின்ன வாகனங்கள் நடக்கும். ஓகேண்ணா. கிரிவலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்தால் கும்பிட்டு இங்கெல்லாம் தேங்காய் தரிசனம் பண்ணிட்டு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணால் இந்திரலிங்கம், அபிலிங்கம், ஜெபலிங்கம் இவங்கெல்லாம் கிரிவலம் போகிறவங்க காட்டில் பாரு. தேர் இருக்கு. வெள்ளி தேர் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே தேர் தான். ஆமாம், அதான் சொன்னார். கேட்கலாம், எல்லாம் தேர். இப்போ நம்ம கிரிவலம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம ஆட்டோ கிரிவலம். அண்ணா, கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர்னா? ஆமாம், கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டர் 8 அஷ்டலிங்கம், ஒரு சூழ்லிங்கம், சந்திரலிங்கம், திருநீர் அண்ணாமலையார், ஆதி அருணாச்சலேஸ்வரர், அடி அண்ணாமலை, மோட்சத்வாரம், இடுக்கு பிள்ளையார் கோவில், நந்திமுக தரிசனம். அதாவது மலையே அண்ணாமலையார்ன்றதுக்கு நந்திமுக தரிசனம் அந்த உடம்பு இது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லிங்கம் பார்க்க போகிறது இந்திரலிங்கம். இந்திரலிங்கம் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு லிங்கம் அதிபதி. இப்போ என்னுடைய ராசி ரிஷபம். என்னுடைய லிங்க அதிபதி யாருன்னா இந்திர பகவான். இந்திர பகவான் அவருடைய சாப விமர்சனம் போகிறதுக்கு வழிபட்ட தலம். கிரிவல பாதையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கம் இந்திரலிங்கம். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும். ஓகே, இது முதல் லிங்கம் வந்துருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம். அதை டோர் பார்த்து இந்திரலிங்கம். உள்ளலாம் கேமரா உள்ளலாம் கேமரா. ஓகே, நான் அது வரைக்கும் போய் பார்க்கலாம். முதலிங்கம்.
இருக்கு? அது வேற இடத்துல காட்டுறேன், அங்க வந்து பாருங்க. ஓகே. இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை கூட கிளியராக தெரியும். இங்கே இருந்தா? ஆமாம். இதெல்லாம் வந்து திருமஞ்சனம் பகுதி, அதாவது நார்த் கேட், சவுத் கேட். சவுத்து கேட்டு இது சவுத் கேட், திருமஞ்சனம் பகுதி. ஓகே. இது ஃபுல்லாகவே மலசுத்தர் பாப்பா தான். இந்த லெஃப்ட் சைடு போகிறவங்க எல்லாருமே வந்து ஊருக்காரு கிடையாது. கிரிவலம் போகிறது நடந்து போயிடுறாங்க. இந்த ஊருன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நமக்கு. இது நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, செப்பல்லாம் போகிறாங்க பாருங்க. ஆமாம். இதெல்லாம் கிரிவலம் தான் போயிடுறாங்க. இவங்க போகிறவங்கலாம் கிரிவலம் தான், போகிறவங்கலாம் கிரிவலம் தான் போகிறாங்க. ஊர் பெரிய மோசம், கிரிவலம் போகிறவங்க தனி செப்பரேட்டாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பௌர்ணமிக்கு ஒரு திருவண்ணாமலை வந்து 20 லட்சம் பேர் மனசு வருவாங்க. 20 லட்சம் பேர். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி வந்து குறைஞ்சது ஒரு 30 லட்சம் பேரை மனசு வருவாங்க. அதேமாரி மாதத்துக்கு 9 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது திருவண்ணாமலை மட்டும்தான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து சென்னை ரூட்டில் வர பஸ், சென்னை பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரத்தில் வர பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு பிரிஞ்சு போச்சு. ரெண்டாவது நம்ம கிரிவல பாதையிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடு பெரிய போகிறோம். இதுலேருந்தே வந்து இந்த தாரோடய வந்து கிரிவல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வரலாம். இது எல்லாமே. ஆமாம். நம்ம போகிறது வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் அந்த தாங்கூர் போகிறதுல வெஹிக்கிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த வண்டிங்க வராது. அதுக்கப்புறம் முழுக்க மலை சுற்றுற பாதை தான். இந்த கிரிவலம் சுற்றுறதுனால என்னென்ன நன்மை, என்ன நம்பிக்கை? ஆனால் கிரிவலம் சுற்றுறது அவங்களும் ஒரு நம்பிக்கை. அது வந்து பஞ்சபூதங்கள் 2வது தலம் அக்னியில் இல்லைங்கண்ணா. இது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயன்ற மாரி இது வந்து அக்னி தலம் 2வது தலன்றதால தான் இது சிறப்பு. அதாவது இதுக்கு அதாவது அடிமுடி இதோடைய தலைவரலான்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு, பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் வந்து போட்டி இருந்துச்சு. நம்மள யார் பெரியவங்க, பிரம்மன்னான்று நான் படைக்கிறதால நான் தான் பெரிய ஆள், விஷ்ணு வந்து நான் வந்து காக்கிறதால நான் தான் பெரிய ஆள், போட்டி வந்துச்சு அவங்களுக்குள்ள. அப்போ போட்டி வரும்போது சிவபெருமானை கூப்பிட்டு பண்டைத்து வைக்கிறாங்க, நான் பெரிய ஆளா ஒரு பெரிய ஆளான்னு. அது சிவபெருமான் என்னன்றாரு, நான் ஜோதி வடிவம் நிற்பேன், யார் வந்து என் தலைமுடியும் என்னுடைய பாதத்தையும் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்ல மாட்டேன். தீபேத்திரம் பார்த்தீங்களா, அதுதான் தீபத்தை ஏற்றுச்சு. திருவண்ணாமலை அக்னி தலன்றது அதுதான தான். அதுமாரி போட்டி வரும்போது ஒரு ஜோதி ஆகிறாரு, ஒரு சூரியன் ஒரு விளக்கு மாரி நிற்கிறாரு. உடனே திரும்ப என்ன பண்ணுறாரு, அன்னப்பறவை வடிவம் எடுத்துடுறாரு. அன்னப்பறவை வடி வச்சு நான் மேல் நோக்கி போகிறேன், நான் அவர் முடிய பார்க்க போயிடுறாரு. முடிய பார்க்கறது போகிறதுக்கு கிளம்பிடுறாரு. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு நான் வராகி அவதாரம் பண்ணி உருவம் எடுத்து நான் ஒரு பாதத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுமாரி போகும்போது பல யுகங்கள் கிடக்குறாங்க, பல வருஷங்கள் கிடக்குது. அன்னப்பறவை பிறந்து போயினே இருக்கிறாரு, முடிய பார்க்க முடியாது போயினே இருக்குது. பிரம்மாவும் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, பூமியில் நோக்கி பாலாவதான் நோக்கி போயினே இருக்கிறாரு. போய்கிட்டே இருக்காரு. வராகியாகி போயிட்டு அவரும் பழத்தை எடுக்க முடியல, பார்க்க முடியல. இன்னும் இவ்வளோ வருஷமா வந்து இருக்கிறோம், நம்மளும் சொல்லிட்டு பிரம்மா யோசிக்கிறாரு, நம்ம இத்தனை வருஷமா போயிட்டு எப்போதான் போய் பார்க்கறது, பல யுகமும் போய் பார்க்க முடியலையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலையார் தலையில் இருக்கிற தாழம்பூ அவர் சின்ன பூந்துச்சு, ஒரு தாழம்பு மேலே தலையிட்டு வருது. அப்போ இடையில வந்து பிரம்மா பார்க்குறாரு, தாழம்பூ பார்க்குறாரு, நீ எங்கேருந்து வர அது சொல்லிட்டு நான் வந்து அண்ணாமலையார் தலையிலேருந்து வரேன். என் கிட்ட இருக்கிறேன். இல்லை நான் கீழே ஊந்த பல யுகம் ஆகுது, பல யுகங்களும் ஊந்து அவர் இன்னும் அவர் கீழ் பார்க்குற சேர முடியாமல் வந்துருக்கிறேன். பல வருஷமா நான் அவர் தலையில் ஊந்த பல வருஷம் ஆயிடுச்சு, இப்போதான் இங்கே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாகம்பு பிரம்மா கூட ஒரு கெட்ட புத்தி வந்துருக்கு. தாகம்பூட்ட சொல்கிறாரு, சரி நான் தலைமுடியை பார்த்துட்டேன், அங்கே தானே வரேன், அவர் தலைமுடியை பார்த்துட்டுன்னு சொல்லி அவர் போய் சொல்லு அப்படின்னு தாழம்பூட்டை வந்து பிரம்ம போய் சொல்கிறாரு. சரி தாழம்பூ வந்து ஓகே சொல்லிடுச்சு, சரி அப்புறம் பேசலாம். ரெண்டாவது ஓகேண்ணா. இது வந்து சிம்ம ராசிக்கண்ணா. சிம்ம ராசிக்கண்ணா. இதுவும் மாதிரி தானே, வெளியே எடுத்துடுறேன். ஓகேண்ணா. அதே மாதிரி எதுவுமே உள்ளக்கூடாது. சிம்ம ராசி.
ரெக்கார்டை தட்டிட்டேன். நம்ம அக்னிலிங்க முடிச்சுட்டு அடுத்தது வந்து சேஷாத்திரி ஆசிரமம். இடுகாட்டு சித்தர் தான் முதல் சித்தர். திருவண்ணாமலை முதல் சித்தரே வந்து இடுகாட்டு சித்தர் சொல்லுவாங்க. இடுகாட்டு சித்தர்னா அந்த 2 பானை கையில் வச்சிருப்பாரு பாருங்க, தாடி விடுங்க மகன் அவரு. இதுதான் சேஷாத்திரி ஆசிரமம். இது ஆசிரமம். ஆமாம், இதுதான் திருவண்ணாமலையே முதல் படி ஆசிரமம். ஓகே. 1889 ஆரம்பிச்ச ஆசிரமம் இதுதான். அந்த ஆசிரமத்தில் வர்றவங்க தங்குறது காமிக்கலாம். அவங்க தங்குவாங்க போவாங்களே. இதை விட பிரபலமான ஆசிரமம் இருக்குன்னா ரமணாசிரமம். இந்த ஆசிரமம் வந்து முதல்ல ஒரு கீத்துக்கோட்டையில் குடிதான் இருந்துச்சு. 1889 ஆரம்பிச்ச ஆசிரமம் ஆசிரமம். இவர் விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் அவருக்கு இவர் தான் குரு. அவர் தான் குரு. இவரோட சீட்டை எடுத்து தான் அவர் விவேகானந்த வெளியே போனார். அடுத்தது நம்ம பார்க்குறது ரமணாசுரம். அதான் ரமணாசுரம் மேலே நீ மலமலை சொல்லி ஆசிரம் வச்சுக்கணும். அது வந்து கந்தாசுரம். அதாவது உலக புறப்பட்ட ரமணர் தெரியும் உங்களுக்கு? ரமணருடைய ஆசிரம் இதுதான் வேர்ல்டு ஃபேமஸ். அண்ணாமலை நிலவு உலகத்திலும் இந்தியா ஃபுல்லாக இல்லாத காரணமே இந்த ஆசிரமம் தான். ஆசிரமம் டைப் க்ளோஸிங்கே கூடி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஆசிரமம், ரமணாசிரமம். இவர் ஃபஸ்ட்டு 13 வயசுல திருவண்ணாமலைக்கு வந்தார். வந்து மதுரையில் வந்து இறங்கப்பட்டார். இது வந்து நம்ம மருத்துவ படம் பார்த்தீங்களா, அதோட வரைபடம். மொத்தங்க 3 ஆசிரம் ஃபேமஸ்னா யோகிராம் சுரத்குமார், ரமண மகரிஷி, சேஷாத்திரி. இது எல்லாமே வந்து நம்ம கிரிவலம் போகிற பாதையில் எல்லாமே திருவண்ணாமலை பொறுத்தவரை கிரிவலம் போகிற பாதையில் எல்லாமே இருக்கும். சஸ்பெக்டாக எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு கோயில் இருக்குன்னா இது வந்து ஓம் சக்தி கோயில், மேல்மருவத்தூருடைய பிரான்ச். பிரான்ச் இது. அதேமாதிரி மலை சுத்த மாதம் வந்து எல்லாமே இடது பக்கம் சுத்தம், வலது பக்கம் சுற்றக்கூடாது. ஏன்னா ஆமாம், இப்போ நம்ம போகிற மாதிரி ஆட்டோவில் ஆமாம் இடது பக்கம்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சுற்றணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் வந்து முன்னையும் பின்னையும் தலைகளாகவும் டைட்டாகவும் தலைகளாகவும் வந்து மலை சுற்றிலே இருக்கிறாங்க. அதனால தான் மலை சுத்த மாதம் வந்து இடம் தூரமாக ஒதுங்கி ஓரம் போய் சுற்றுறது ஒரு லைன் மார்க்கே போட்டுருவாங்க. அந்த தான் போகணும். ஆமாம், அது வீட்டில் போகக்கூடாது. அதேமாதிரி மலை சுத்த மாதம் வந்து இந்த பாலிஸ்டர் ஆர்டரும் போடக்கூடாது. ஒன்லி பியூர் காட்டன் ஷர்ட்டு, காட்டன் சேரீ. பெண்கள் வந்து புடவை கட்டணும், ஆண்கள் வந்து காட்டன் வேஷ்டி கூட தான் கட்டணும். சட்டை போடக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய அதுதான் ரூல்ஸ். அதான் போகும்போது ப்ரொசீஜர் அதுதான். அதேமாரி வந்து தேவையான விஷயமும் பேசக்கூடாது. ஒன்று அண்ணாமலை இருக்க வரா, ஓம் நம சிவாயா, இது 2 வாரத்தில் சொல்லிங்கன்னா போய் இருக்கணும். அதேமாரி ஒருத்தருக்கு நடக்கும் போது குறைஞ்சது 2 அடி டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தருடைய உடல் உடல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஆமாம், ஏன்னா மலையை சுற்றி வெறும் மூலிகை செடி இருக்கிறதால அந்த காற்றை சுவாசிக்கும் மாதம் நம்ம நடக்கும் மாதம் நம்ம உடம்புல ஒரு வேறு வேலை வெளியே வர மாதம் அந்த கேப் வழியாக அந்த காற்றுக்குள்ளே போய் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருவோம். அதனால தான் வந்து இதை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த பாகத்தை வந்து சிம்ம தீர்த்தம், அதுக்கு பேர் இது சிம்ம தீர்த்தம். மலையில வர ஒரு 10 தீர்த்தங்களை வந்து இது ஒரு பேர் வந்து சிம்ம தீர்த்தம். அந்த காலத்தில் வந்து இந்த சுவாமியாரெல்லாம் பார்த்தீங்களா, அவங்க போய் இந்த வழியாக போய் பிடிச்சிட்டு வருவாங்க. இதுமாரி இந்த இடத்துல சிம்ம தீர்த்தத்துக்கு நல்ல இடத்துல இதுதான் சிம்ம தீர்த்தம். மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இது வந்து கவர்மெண்ட்டு பராமரிக்குது. இது கவர்மெண்ட். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பாருங்க, இது உள்ள இறங்கி பார்த்தா குளிப்பாங்க சிவபக்தர்கள்லாம். எதுக்குள்ள இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஹோல்ஸில் போய் அதை பெருசாக முடியுமா? இல்லை, இது வந்து ஒரு ஜூம் தான். இருக்கு பாருங்க, இந்த ஹோல்ஸ் வழியாக தான் போய் குளிப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கம்பி போட்டுக்கிறதால இறங்கி போய் குளிக்க முடியாது. இந்த சைடுங்களே இந்த சைடில் பாருங்க, கம்பி போட்டுக்கிறதால லாக் பண்ணிக்கிறதால போய் குளிக்க முடியாது. குளிக்கிறதால அதாவது சம்மரில் வந்து ஒரு காலத்தில் வந்து சாமியாருக்கு வெயில் தாங்க முடியாமல் இந்த மரத்தடிலாம் பத்துன்னு இருப்பாங்க. குளிச்சுட்டு நீராகிட்டு வராங்க. ஒரு சாமி வரலாம் இருப்பாங்க குளிக்கிறதுக்கு. ஆமாம், வராது. அதனால இந்த வழி லாக் பண்ணிருக்கோம், கவர்மெண்ட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இது பேர் வந்து மழை வழியாக தான் வரும். இது இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி தான் போகணும். இது வந்து சுடுகாடு. நான் இப்போ போகிறது வந்து மயானம் ஏங்க இருக்குதுன்னா, நம்ம பார்க்குறது 8 அஷ்டலிங்கம்லாம் வந்து 2 லிங்கம் மயானத்தில் தான் இருக்கும். ஒன்று யமதர மகாராஜா இருக்கிறோம், இன்னொன்று வந்து ஈசானலிங்கத்துக்கு வந்து சிவபெருமானம் வந்து சுடுகாடு இல்லை ஈசான லிங்கம். அதுவும்
சுடுகாட்டில் தான் இருக்கும். இந்த யமலிங்கமும் சுடுகாட்டில் தான் இருக்கும். நம்ம பார்க்கப்படுறது வந்து யமலிங்கம். இப்போ பார்க்கும்போது யமலிங்கம். மூணாவது லிங்கம் யமலிங்கம். இது வந்து தகான நாடு, எரி நாடு. இந்த இடத்துக்கு இதா நம்ம பாடி எரிக்கிறாங்கல்ல. ஆமாம் 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 ஆமாண்ணே. அதுதான் எரி நாடு. உள்ள போனாது. இந்த யமலிங்கம் வந்து எந்த ராசிக்குன்னா ஸ்கார்பியோ விருச்சகம். ஸ்கார்பியோ. அந்த ராசிக்கான அதிபதி தான் வந்து இந்த யம மகாராஜா. இங்கே வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கு அந்த பிரச்சனை வராது. மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு உயிர் பயம் வராது. இது வந்து யம தர்மராஜான்னுவாங்களா இல்லை யமலிங்கன்னுவாங்க? யம தர்மராஜா, அது யமலிங்கம். இவரு ஆமாம். இதுதான் யமலிங்கமா? இல்லை, ஆமாம். இந்த இடத்துல வந்து பிரிச்சுருக்காங்க. பெங்களூர் வந்து திருவண்ணாமலை வரத்தால இதோட முடிஞ்சு இது அப்புறம் ஃபுல்லாக கிரிவல பாதை தான். ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கிரிவல பாதை தான். அங்கிருந்து பெங்களூர் வந்து பெங்களூர் ஒரு மெயின் NH தான். NH 47 சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது NH சொல்லிட்டு தான் கூட நம்ம பெங்களூர் டு வரை ஆமாம் ஃபுல்லாக கிரிவல பாதை தான். இங்கேருந்து இதை போட்டுருவாங்க. ஆமாம் அது ஆமாம். அப்போ நமக்கு தெரியாதவங்க வந்தால் கூட இந்த போட்டை பார்த்து போயிடலாம். இதுலேயே வந்து போட பார்த்து மெயின்டைன் பண்ணி போகணும். அடுத்து நம்ம சொன்ன பற்றி நந்திமலை தெரிய சொல்லலாம். ஆமாம். அங்கே ஒரு பாறையை பார்த்து பார்த்தீங்களா? ஆமாம். அந்த பாறை வந்து இப்போ நந்தியை தெரிய போகிறாங்க. இங்கிருந்து அதாவது மலையா அண்ணாமலையார், மலைக்கு காவலார் நந்தி இருக்கிறார்ன்றது எல்லாம் சொல்லுவோம். அம்மாம்பரி மலையில் வர்றா, அம்மாம்பரி நந்தி வருவார். அவர் சும்மா நான்னுவான். அது கண்களை பார்த்தா தானே தெரியும். யாருமே அவ்வளோ பெரிய கல் வந்து 8,000 பேர் அவ்வளோ பெரிய கல் வந்து இவ்வளோ பெரிய நந்தியாக செய்ய முடியாது. மலை மேலே போய் இதெல்லாம் அண்ணாமலை இருக்கிறதுக்கான உண்மையான சான்றிதழ். அதெல்லாம் மலை இந்த ஸ்டோனு பாருங்க, நந்தி முகம் தெரியாதோ? ஆமாண்ணே, நந்தி தான். பார்த்தாலே தெரியுது. இதுதான் நந்தி தரிசனம். தலையை தலைப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை எட்டி ஒளிஞ்சிருந்தாக்கா பிடிக்காம அங்கே பார்க்காதீங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க, பாருங்க நந்தி போதா? கீழே பாருங்க நந்தி முகம். இந்த வயிறு போதாக்கா? பிளாக் கலர் வயிறு மேலே போதா? சின்ன உண்டு அந்த அப்படியே பாருங்க. நந்தி முகம் தெரியுதா? நந்தி எட்டி பார்க்குற மாதிரி இல்லையா மேட்டுக்குள்ள தெரியலாம். ஆமாம். இப்படி வந்து பாருங்க, அப்படியே நந்தி மாதிரியே இருக்குது. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. தலை இந்த கம்பி வருதா? கருப்பு கம்பி கீழே பாருங்க. நந்தி முகத்தை தெரியுதா? தெரியல. என்னம்மா எனக்கு தெரியுமா? நந்தி தலை பார்த்துருக்கீங்களா? தலை அப்படியே இருக்குமா? தெரியுதாப்பா? நந்தி முகத்தை, அது மாடு முகத்தை மைண்டில் வச்சு. நான் மாடுன்னு சொல்லக்கூடாது தான் உங்களுக்கு வேலைக்கு அடிக்கிட்டு வரோம். இப்போ மலையை நோக்கி. ஆமாம், இந்த நந்தி தான் எல்லாத்துலையும் இருக்கும். ஓகேண்ணா. ஒன்று இருக்குங்களா? பழனி ஆண்டவர் ஒன்று இருக்கும். ஆமாம், இங்கே ஒரு நந்தி இருக்கு. எல்லாம் மலையை பார்த்து தானே இருக்கு. ஆமாம், எல்லாமே மலையை நோக்கி தான் இருக்கும். இதெல்லாம் மலை, இதெல்லாம் மானு, குரங்குங்க, இந்த மல்லு காட்டு பண்ணி, இந்த முல்லை மன்றி, அதெல்லாம் வந்து துணை பால் பேர் இதில் வந்து குடிச்சிட்டு போவாங்க. இங்கே வந்து ஆமாம், இது வந்து அங்கே நம்ம பார்க்கறது வந்து சிங்கமுக தீர்த்தம். இது வந்து ரிஷப வாகனத்தோட ரிஷப இது வாட்டர் பிளேஸ். இவங்க தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க மாடுகளுக்கு. இவங்கெல்லாம் நம்ம ஊரில் நிறைய இருக்காங்க. நான் சொன்னால மாடு தண்ணி குடிக்கணும். ஆமாம், இப்படி ஷூட் பண்ணி கிட்ட ஷூட் பண்ண பார்த்து வாங்க. இது வந்து மான் தண்ணி குடிக்கிறது. ஆமாம், மானை தண்ணி விட குளம், அந்த குளம் இந்த குளம், இந்த மானுகளும் தண்ணிங்கெல்லாம் குடிக்கும். கிட்ட போகிறோம். அப்படியே ஓய் செல்லக்குட்டி.
சுற்றி எல்லாம் வேலி தானே, தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணா. எங்கே ஏதோ எதனா தீனி அடிக்கணும் பார்க்குறேன். ஆமாம், இது கொழும்பு வாழைப்பழம் கொழும்பு. வாழைப்பழம் தோல் நிறைய தான் இருக்கு. அதுக்கு இதுதானே இடம் வெயில் காலம்ல. சங்கம் பேர் வந்து நிருதி லிங்கம். மேஷராசி மிருதலிங்கம். நிருதி லிங்கம். நிருதியா? நிருதினா வந்து ஜட்ஜி, அதாவது உலகத்தில் வர அத்தனை ஜீவராசிக்கும் எல்லா விஷயத்தையும் சரிதமாக பகிர்ந்து அளிக்கிறது. அதாவது மேஷ ராசிக்கு முதல் ராசிக்கு அவருடைய பேர், அதாவது மேஷ ராசிக்கு அத்தனை பேருக்கும் இந்த லிங்கத்துடைய ராசி தான் அதிபதி. அதாவது ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒவ்வொரு திசையும் இது காரணம் மலைக்கு ஏற்றது போல அந்த இந்த டிகிரி மைனஸ் டிகிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு திசையும் வந்து ராசி, அந்த அவங்க ராசிக்கான திசையை நோக்கி வச்சிருப்பாங்க. அதுமாரி வந்து இது வந்து மேஷ ராசிக்கான திசை. பூமியில திசை இது. பூமியில வந்து அவங்களோட திசை வந்து இது. இது வந்து மேஷ ராசியோட நிருதி லிங்கம். ஓகே, அப்படியே ஒரு அப்படியே ஒரு சென்டர். அதாவது எந்தெந்த ராசிக்கு இது இதுன்னு போட்டுக்கிறாங்க, அந்த லிஸ்ட்டை காட்டுற பாருங்க. இது வந்து ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லிங்கம் எழுதியிருப்பாங்க. அந்தந்த ராசியோடைய லிங்கத்தை வந்து நீங்கள் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 4 ராசிக்கு வந்து 4 லிங்கம், மிச்ச 4 லிங்கம் வந்து 2 ராசிக்கு. இது வந்து இது ஒரு தாமரை குளம், அதாவது இந்த லிங்கத்தோட தாமரை குளம். இந்த லிங்கத்தோடைய தாமரை குளம் இது. இதுக்கு பேர் வந்து திருநேர் அண்ணாமலையார். அதாவது அண்ணாமலையார் வந்து உண்ணாமலை அம்மனுக்கு இளமை வடிவில் காட்சி தந்த இடம் இது. அதாவது இதுக்கு ஏன் திருநேர் அண்ணாமலையார்னா, இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தோம்னா, மலை சேர்த்து பாருங்க, மலை உச்சியிலேருந்து பார்த்தோம்னா அண்ணாண்டு இருக்கிற கோவிலும் இந்த கோவிலும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுக்கு பேர் தான் திருநேர் அண்ணாமலையார். ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்னைக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து மலை உச்சியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கோயில் மேலே போடும். இந்த லிங்கத்து மேலேயும் உள்ளே இருக்கிற அவர் மேலே போடும். ஏப்ரல் 14 தமிழ் பிறப்பு அன்னைக்கு வேறு எந்த நாட்களையும் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக படாது, இந்த எந்த கோயிலும் படாது. அதேமாரி இந்த ஒரு லிங்கத்தில் மட்டும்தான் அது போடும். ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதால தான் இதுக்கு பேர் வந்து திருநேர் அண்ணாமலையார். அதேமாரி இந்த ஒரு லிங்கம் மட்டும்தான் இந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருக்கும், அவ்வளோ இருக்காது. ஆமாங்க, இந்த ஒரு லிங்கம் தான் ரொம்ப இதோட இது வந்து நம்ம பெரிய கோவிலில் போட்டு பூஜை பண்ணுற அளவுக்கு இப்போ பண்ணுவாங்க. இதை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அடிமுடி சித்தர் ஜீவசமாதி, அதாவது அண்ணாமலையாருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை உயிரும் பெருசாக பொருட்படுத்தாமல் ஜீவசமாதி, அதாவது அண்ணாமலைக்கு தன்னை சாந்தப்பட்டு இதோட போய் சமாதியான வந்து ஜீவசமாதி. இவரோட சிஷ்யர் ஒருத்தந்தார், அவர் ஜீவசமாதியில் அவர் சரி பண்ணி இது போயிட்டார். இது ஒரு மனசுல ஒரு 10-11 இடம் இந்த ஜீவசமாதியில் இது ஒரு இடம், மெயினான இடம் அடிமுடி சித்தர். அடிமுடி சித்தர். ஓகேண்ணா, நான் இருங்கண்ணா, நான் முதல்ல எடுத்துறேன். ஓகே, சொல்லுங்கண்ணா. இது பேர் வந்து சூரிய லிங்கம். இது வந்து எந்த ராசிக்கும் கிடையாது, வந்து பொதுவான லிங்கம். எப்படின்னா சூரியனும் சந்திரனும் எல்லாருக்கும் பொதுவானவன்றதால இந்த 2 லிங்கமும் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கும். மற்றபடி செப்பரேட்டாக வந்து தான் இந்திரலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசாலிங்கம், அதுமாரி லிங்கங்கள் வந்து
எல்லா ராசிக்கும் வரும். சூரியனும் சந்திரனும் எந்த ராசிக்கும் வராது. மலை சுற்ற பார்த்து 5வது லிங்கம். இது 5வது லிங்கம். மகரமும் கும்பமும். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இது ஏன் ராசியம் விளக்கு போடணுமா? போடுங்க, விளக்கு வாங்கி போட்டுங்க. இதுக்கு பேர் வந்து வர்ணலிங்கம். மகர ராசி அதிபதிகளுக்கும் கும்ப ராசி அதிபதிகளுக்கும் ஆனால் லிங்கம் இது. வாண்ணா உங்களாம் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ டிரைவருங்க எல்லாருமே. ஆட்டோ வரத்துக்கு காசு எவ்வளோ தெரியாது, காசு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஆட்டோ காசு வாங்குவேன். நடக்க முடியாதவங்கள இதுமாரி சர்வீஸ் பண்ணுறது ஆட்டோ சர்வீஸ்னு திருவண்ணாமலை இருக்குது. நீங்கள் மலேசியாலேருந்து வந்தீங்கன்னா எங்கள் மாரி ஆட்டோ டிரைவருக்கு ஒரு வழி கொடுங்க. ஒவ்வொரு கோழிக்கிட்டையும் வந்து தீபம் விளக்கு தீபம் எடுத்து வாங்கிப்பாங்க. இந்த சாமி தீபட்டி கொடுங்கண்ணா. இவர் தான் அண்ணாமலையார் உண்ணாமலையார் தான். இதுதான் நம்ம மெயின் சாமி. இவர் தான் கோவில் உள்ள இருக்கிற சாமியுடைய பொட்டு. இதுதான் உள்ள இருக்கிற சாமியுடைய இதுதான். அந்த ஆட்டோ ஹலோ அண்ணே. சொல்லுங்க அண்ணே. இவங்க தான் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். ஒரு நிமிஷம். இது வந்து ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையுடைய முதல் கோவிலே இதுதான். அதாவது அண்ணாமலை அது வந்து ராஜராஜ் வள்ளலார் மகாராஜா வந்து 3 தலைமுறை கட்டினது தான் அந்த பெரிய கோவில். அதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் கட்டின கோவில் தான் ஆதி அருணாச்சலேஸ்வரர். திருவண்ணாமலையுடைய முதல் கோவிலே இதுதான். இந்த கோவிலுக்கு பேர் வந்து ஆதி அருணாச்சலேஸ்வரர். இந்த ஊருக்கு பேர் வந்து அடி அண்ணாமலை. அடி அண்ணாமலை. ஆமாம். ஓகேண்ணா. எங்கேருந்து பார்த்தா மழை தெரியுது. ஆமாம். விநாயகரம்மா, இந்த விநாயகர் வந்து குழமணி விநாயகர். இங்கிருந்து பார்த்தா விநாயகர் தெரிவார். இங்கிருந்து பார்த்தா யானை வடிவம் தெரியும். ஓ, இங்கிருந்து பார்த்தா யானை வடிவம் தெரியும். இந்த சைட் டாஸில் பாருங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த ரெண்டுலாம் மேக முதுகுலாம் முதுகுலாம் தெரியும். வயிறு முதுகெலும்பு இந்த சைடு வந்து எப்படி வந்து பாருங்க. நீங்கள் வசதியாக இருக்குது. தெரிஞ்சுங்களா? ஆமாண்ணா. இந்த விநாயகர் பேர் வந்து குழமணி விநாயகர் ஆலயம். இதெல்லாம் பழமையான கோவில். இது வந்து இந்த மரம், இது மகிழ மரம். நல்ல வாசனையாக பூவே சின்ன சின்னதாக நல்ல வாசனையாக இருக்காது. இதுக்கு பேர் வந்து வாயுலிங்கம். ஆட்டகார ராசியுடைய அதிபதி பேர். இது வந்து தென்மேற்கு பகுதியை சார்ந்திருக்கு. அந்த லிங்கத்தோட இது உள்ள போகணும். உள்ளே போயிட்டு கும்பிட்டோம். இல்லை தலைவர் அனைத்து மாநில தலைவர் இல்லை நான் சந்திரலிங்கம் அதுக்கு பேர். இந்த போட்டை எடுக்க இது வந்து எந்த ராசியும் கிடையாது. இது வந்து பொதுவான ஒரு எப்படி அவங்க மேதான பொம்பளை சொல்லுங்க. நான் மாதிரி சொல்லலைன்னா கேமரா கற்றுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த 2 மரம் இருக்கு பாருங்க. ஒரு மரம் மேலே ஒரு பெரிய பாறை இருக்கு பாருங்க. ஆமாம். அதுதான் வந்து ஜோதி எத்திராடம். ஜோதி எடுத்துறோம். மகாதீபம் பாருங்க. ஒத்தையே ஒன்று தெரியுது. அதான் நடுவில் பாறை ஒரு பெரிய பாறை. ஆமாம். அது ஒத்தையே இருக்கிறது வந்து மரம். அதுக்கு பக்கத்தில் அந்த பெரிய பாறை. இப்படி கூரா இருக்கு. கொப்பரை வச்சு 11 நாள் கீழே வைக்கலாம். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 11 நாள் இது கண்டினியூவா. அக்கா சொல்லுங்க. நான் சொல்லப்பா. இது வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி
ஆனால் இது வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குபேர லிங்கம். அதாவது லைன் பிரகாரம் பார்த்தா 7வது லிங்கம். இது நம்ம சுற்றளவு பார்த்தா இது 9வது லிங்கம். சூரியலிங்கத்தையும் சந்திரலிங்கத்தையும் சேர்க்கலாம், அது 7வது லிங்கம். அது ரெண்டுத்தையும் சேர்த்தா இது 9வது லிங்கம். இது வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும். இடுக்கு பிள்ளையார் கோயில் பேர் வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில். இன்னொரு பேர் வந்து மோட்ச துவாரா. அது மோட்ச துவாரான்றது அவன் வயிற்றிலிருந்து வெளியே வர மூல. இவர் தான் இடுக்கு பிள்ளையார். என்ன கொண்டு வந்துங்கண்ணா? அதான் ஒன்றும் ப்ராப்ளம். இவரா? இவர் பேர் தான் வந்து இடுக்கு பிள்ளையார். அதாவது இவரை வணங்கிட்டு இந்த வராங்க ஒரு மக்கள் கீழ் லைன், இந்த லைன் பிறகு வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். இது உள்ள புந்து தான் வெளியே வரணும். இதுதான் இடுக்கு பிள்ளையார். பாப்பா உணருமா? இது பூந்து வராங்க பாருங்க. இதுமாரி தான் பூண்டு வரணும். இதெல்லாம் மிக பழமையானது. ஓகே, நடத்தலாம். எவ்வளோ பெரிய உடம்பா இருந்தால் உள்ள வந்து வெளியேற முடியாது. வா, மழை சூப்பராக தெரியுது. ஆமாம், இந்த பில்டிங்லாம் ஒன்றும் அருமையாக தெரியுண்ணா. ஆமாண்ணே, இதுக்கு பேர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு பேர் வந்து ஈசான லிங்கம். அதாவது மலை சுற்றுப்பாதையில் கடைசி லிங்கம். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும். இப்போ நம்ம இருக்கிற வந்து ஈசான லிங்கத்துக்கு எதிரில் இருக்கிற ஈசான கோலம். அதாவது இறந்தவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்கிற இடம் இதுதான். காசி கற்றுட்டு திருவண்ணாமலையில் தான் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் இது ஈமச்சடங்கு செய்கிற இடம் இருக்கும். அதேமாரி ஹரிச்சந்திராசல், அதாவது சுடுகாட்டை கட்டி ஆக்கும் அரசன் சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க. அவருடைய சிலையும் இந்த இடத்துல மட்டும்தான் பெருசாக இருக்கும், வேறு எங்கேயும் பெருசாக இருக்காது. இவர் தான் இந்த ஹரிச்சந்திரா சிலை. இவர் தான் இவருடைய சிலை தான் ஹரிச்சந்திர சிலைன்றது. இவர் தான். இதுதான் வந்து ஈமச்சடங்கு செய்கிற இடம். ஈமச்சடங்கு செஞ்சுட்டு இங்கே தான் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ஆடையெல்லாம் பண்ணிக்கின்னு, அதாவது இந்த பாரம்பரியமாக அந்த இந்தியா வழிமுறை சொல்லுவாங்க, தலை கட்டுறது, அந்த மாமனுக்கு மச்சானுக்கு செய்கிறது, தங்கச்சிக்கு அண்ணனுக்கு செய்கிறது, அதுமாரி நிகழ் இறந்தவங்களுக்கு சார்ந்த நிகழ இடம் இதுதான். இந்த இடத்துல தான் செய்வாங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே போனோம்னா ஈசான லிங்கம். ஆன் பண்ணிங்களா? இதுதான் ஈசான லிங்கம், கடைசி லிங்கம் மலை சுற்று பாதையில். அதாவது இங்கே வேண்டிக்கு விளக்கு போடுறவங்க இந்த விளக்கு வாங்கி போடுறாங்க. இது 100 ரூபா, இது 50 ரூபாய். இது 100 ரூபாய். ஒரு கருப்பு வைங்க அதில். ஈசானோட ஜோதி படம். அப்படி வாங்க.